கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு? ஏசாயா 51:3, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சில இழப்புகளின் நிமித்தம் ஆறுதலை இழந்து, நிம்மதியை இழந்து, மன அமைதியை இழந்து, ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது மாதிரி இந்த காலை வேளையிலே இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற நாள். ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லதான் முடியும், ஆனால் கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர். அதான் இன்னைக்கு மங்கள வார்த்தை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். உனக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தினால, எந்த சம்பவத்தினால உனக்கு நிம்மதி பறிப்போச்சோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உனக்கு ஆறுதல் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நல்ல ஆசையாக விரும்பி வச்சிருந்த உங்கள் வீடு உங்கள் கைவிட்டு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் அதை மீட்டு உங்கள் கையில் கொடுத்து ஆறுதல் செய்வார். ஒருவேளை கடந்த நாட்களில் கற்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கா, அதை நிமித்தம் ஆறுதல் இழந்திருக்கிறீங்களா? இந்த முறை ஆண்டவர் கற்பத்தை தங்க பண்ணுவார். தாவீது சொன்னது போல, 10 மாதம் என் தாயின் கற்பத்திலே நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் அப்படின்ற மங்கள வார்த்தையின்படி இனி கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. 10 மாதமும் தாயின் கற்பத்தில் ஆண்டவரே அந்த குழந்தையை ஆதரித்து உனக்கு ஆறுதல் செய்வார். ஒருவேளை உங்களுடைய ஹை பொசிஷன் உங்களை விட்டு எடுக்கப்பட்டது, அதனால் மனம் நிம்மதி குலைஞ்சி, ஆறுதல் இழந்து, நிம்மதி இழந்து, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை விட பெரிய ஸ்தானத்தில் ஒன்று கொண்டு வைப்பார். தான் ஆறுதல் செய்கிற தேவன். அப்படி கொண்டு வச்சு உனக்கு ஆறுதல் செய்வார். ஒருவேளை உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்ட, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே என்று சொல்லி இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருந்தேன்னா, ஆண்டவர் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த காரியத்தில் உனக்கு ஆறுதல் செய்வார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் ஆறுதல் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைங்க. கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மணிபா, சென்னை. என்னுடைய சகோதரிக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு லோனும் கிடைக்காமல் தாமதம் ஆகி கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்ட பிறகு எல்லாரும் அதிசயப்பட்டு போகும்படிக்கு சகோதரியின் திருமணம் தடைகள் நீங்கி அழகாக நடந்தது. அது மட்டுமல்ல, தேவையான லோன் எங்களுக்கு சேங்ஷன் ஆனது. நான் தனியார் கல்லூரியில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தேன். வேலையில் மிகுந்த நெருக்கடியை கொடுத்தார்கள். அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாக கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்திலும் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும் போது, என் பிள்ளைகள் கை நிறைய சம்பளம் வாங்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் எந்த முயற்சியும் எடுக்காமலேயே நான் வேலை பார்த்த கல்லூரியை விட மிக சிறந்த கல்லூரியில் நான் வாங்கின சம்பளத்தை விட 5 மடங்கு அதிகம், 5% இல்லை, 5 மடங்கு அதிகமாக, 5 டைம்ஸ் அதிகமாக சம்பளத்தில் வேலை கிடைத்தது. இன்றைக்கி நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம். உங்களுக்கும் அற்புதத்தை எதிர்பார்த்துவாங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்முடைய சோழிங்கநல்லூர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் வைத்து இந்த கூட்டங்கள் நடக்குது. மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே அது நடந்துட்டுருக்கு. திரளாக ஜனங்கள் வருகிறார்கள். இதுபோல் நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்களும் வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் மணிபாவுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்து அற்புதமான திருமணத்தை நடப்பித்து வைத்து ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்த தேவனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த வேலையை விட 5 மடங்கு சம்பளத்தில்
ஆண்டவரே டபுள் மடங்கல் 5 மடங்கு சம்பளத்தில் நல்ல வேலையை கொடுத்து ஆறுதல் செய்த ஆண்டவர். நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆறுதல் செய்வீராக. எந்த விஷயத்தில் என் பிள்ளைங்க ஆறுதல் எதிர்பார்த்து நிம்மதி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, ஆறுதல் இழந்த அந்த சம்பவத்தில் ஆறுதல் செய்கிற கர்த்தர் தலையிட்டு அதிசயங்களை காணப்பண்ணும். அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கிற அந்த மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.